அனைத்தையும் ஆட்டுவிக்கிற ஆற்றல் கொண்டவன். ஆனால் அவன் திரும்ப திரும்ப இந்த பூமிக்கு வருகிறார். இதற்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு அழகான பழமொழி உண்டு. உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு என்பார்கள். ஒரு விலை மதிப்பு உயர்ந்த ஒரு பொருள், அதை நீங்கள் கிணற்றிலே போட்டுவிட்டால் அது ஒரே முழுக்கில் உள்ளே போய்விடுகிறது. ஆனால் அதன் உடைமையாளர் யார், அதுக்கு சொந்தக்காரரோ அவர் திரும்ப திரும்ப உள்ளே மூழ்கி மூழ்கி அதை கண்டெடுக்க வேண்டியிருக்கிறது. அதுபோல் இந்த சம்சார சாகரத்தில் இறைவனுடைய உடைமைகளாகிய நாம் எல்லாம் ஒரே முழுக்கில் பிறவி எடுத்து வந்துவிட்டோம். இறைவன் பல அவதாரங்கள் எடுத்து நம்மை மீட்க வேண்டியிருக்கிறது. இதைத்தான் உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு பல முழுக்கு என்பார்கள். அப்படி இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் 20ஆம் நூற்றாண்டிலும் மனித குலத்தை கடைத்தேற்ற வந்த நம்முடைய உடையவராக ஒரு பூர்ணாவதாரமாக விளங்கியவர் தான் பகவான் சத்யசாய் பாபா அவர்கள். அவர்களுடைய இருப்பு ஒரு அளவு வரைக்கும் ஸ்தூலமாக இருந்தது. தற்போது சூட்சுமமாக அவர் அனைத்தையும் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கென்று போட்டிருக்கக்கூடிய அந்த ஆசனத்தில் சூட்சும ரூபமாக எழுந்தருளி இருக்கிற பகவானின் திருவடிகளை முதலில் நான் வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த பகவான் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவுகின்றார் என்பதை அனந்தா என்கிற இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகின்றது. அனந்தா என்ற சொல்லுக்கு எல்லையின்மை என்று அர்த்தம். மகாகவி பாரதி சொன்னான், எல்லையின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும். ஒரு வடிவம் என்பதே எல்லையின்மையை ஒரு எல்லைக்குள் காட்ட முயல்கிற முயற்சி. அப்படி அவதரித்தவர் தான் பகவான். இன்றைக்கு இந்த திரைப்படத்தை தொடங்கி வைக்க வருகை புரிந்திருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய மனையரசி மதிப்பிற்குரிய அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள். அவங்க இன்னைக்கு வந்ததில் ஒரு பொருத்தம் உண்டு. அவர்களுடைய பிறந்த ஊர் திருவெண்காடு, ஸ்வேதாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. எல்லாமே வெண்மைமயமாக இருக்கும். பாபா பக்தர்களை பாருங்கள், வெண்மைமயமாக இருப்பார்கள். அதற்கு திருவெண்காட்டில் தோன்றிய அம்மையார் வருகை தந்தது பல வகைகளில் பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. அவர்களுடைய முன்னிலையில் பகவானுடைய வழிவழி தோன்றலாக பகவான் கொள்கைகள் பரவ வேண்டும் என்பதில் உறுதி உள்ளவராக மட்டுமல்ல, உடம்பில் பகவானுடைய வம்சா குருதி உள்ளவராக விளங்குகிற நிர்வாக அரங்காவலர் மதிப்பிற்குரிய ரத்னாகர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கே நிர்வாகத்துறையிலும் பண்பாட்டுத்துறையிலும் பல உயரங்களை தொட்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை மிக அற்புதமாக நமக்கு இயக்கி தந்திருக்கிற இயக்குனர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். இந்த படத்தை பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பகவான் எப்படியெல்லாம் பக்தர்கள் வாழ்க்கையிலே ஊடுருவி பல மாற்றங்களை செய்கிறார்கள் என்பதை இந்த படம் தத்துவமாக விளக்குகிறது. பகவானுடைய அலுவலக ஸ்தானிகராக, படத்துக்கு ஒரு இயக்குனர் என்றால் படத்துக்குள் நடிக்கிற பாத்திரங்களை ஒன்றியக்கும் இயக்குனராக சகோதரர் நிழல்கள் ரவி அவர்கள் அருமையாக அதில் பங்கேற்றிருக்கிறார். இந்த படத்தில் 5 பக்தர்களுடைய வாழ்க்கை காட்சி காட்டப்படுகிறது. ரொம்ப தீவிரமான நேரத்தில் எப்படி பகவான் அங்கே உள்ளே நுழைந்து அவர்களை ஆட்கொள்ளுகிறார். நான் வேலூரில் ஒரு மருத்துவமனையில் ஒரு நண்பரை பார்க்க போயிருந்தேன். அவருக்கு பக்கத்து படுக்கையில் ஒருத்தர் படுத்திருந்தார். அவர் என்னை பார்த்து வணக்கம் சொன்னார். நானும் வணக்கம் சொன்னேன். அவர் சொன்னார், சார் நான் உங்கள் பேச்செல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னார். அதுக்கும் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வேறு செய்தி, இது வேறு செய்தி. அப்போது அவர் என்ன பண்ணார்னா, வணக்கம் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன நோய்னு கேட்டால் பல நோய்கள் சொன்னார். எப்படி இங்கே வந்தீங்கன்னு, கடவுளுடைய அருள்னார். அந்த வாசகத்தை சுட்டி காட்டினார். அந்த சுவரில் ஒரு வாசகம் இருந்தது. நாங்கள் அவருடைய வெளிச்சத்துக்குள் நுழையவில்லை, அவர் எங்கள் இருட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார். We did not enter into his light, he crashed into our darkness என்று சொல்வது போல்தான் மிக தீவிரமான நுண்கணங்களில் எல்லாம் பகவான் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைகிறார் என்பதை இந்த திரைப்படம் அருமையாக நமக்கு உணர்த்துகின்றது.
5 பேர்களுடைய வாழ்க்கை. ஒரு நாட்டிய கலைஞருடைய வாழ்வில் கடைசி நிமிடத்தில் நிகழக்கூடிய ஒரு விபத்திலிருந்து பகவான் எப்படி காப்பாற்றுகிறார் என்கின்ற ஒன்று, பகவானை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு தொழிலதிபர் வாழ்வில் பல இருட்டு சூழல்களை அகற்றி எப்படி உயர்த்துகிறார் என்று ஒன்று, ஒரு வகையில் கடும் நோய்க்கு ஆளாகி துன்பங்களை அடைய வேண்டிய ஒருவரை விடுவித்து மரணத்தையே ஒரு விடுதலையாக பகவான் அளித்த முறை, ஒரு அயல்நாட்டு பக்தர்கள் வாழ்வில் விளையாடிய ஒரு தன்மை, ஒரு சின்னஞ்சிறுவனை கடும் நோயிலிருந்து காப்பாற்றி பகவானுடைய தீவிர பக்தையாகிய அந்த தாய்க்கு அவர் நிவாரணம் தந்த நிலை என்பதையெல்லாம் அருமையாக காட்டியிருக்கிறார்கள். இந்த படத்துக்கு பின்னணி இசை அல்ல, முன்னணி இசையை நம்முடைய தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தந்திருக்கிறார்கள். அற்புதமான பாடல்கள், அருமையான வசனங்கள், இந்த எல்லாவற்றையும் திரைக்கு பின்னால் இருந்து ஆற்றுவித்த சூத்திரதாரியாக பகவான் மேல் களங்கமற்ற அன்பு என்ற ஒற்றை தன்மையை மட்டும் கொண்டிருக்கிற திரு கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த திரைப்படத்தை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான அருள் அனுபவம் என்பது பகவானுடைய பெருங்கருணைக்கு ஆளாகி இருப்பவர்களையும் பகவானுடைய சூட்சும இருப்பு எத்தகையது என்பதையும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் நமக்கு உணர்த்துகிற விதமாக அமைந்திருக்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். ரெஸ்பெக்டட் துர்கா ஸ்டாலின் மேடம், ரெஸ்பெக்டட் மல்லிகா ஸ்ரீனிவாசன், ரெஸ்பெக்டட் ரத்னாகர் சார், கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி சார், சுபையா சார், ரெஸ்பெக்டட் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு அற்புதமான ஃபங்க்ஷன். மேடம் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்ததாக எனக்கு தெரியல, பட் ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷன் மேடம் இருக்காங்க. அதே பாபா செஞ்ச ஒரு அருள். பன்னெண்டு வருஷம் முன்னாடி எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஃபோன் வந்தது. பா விஜய்ங்கிற என் நண்பர் ஃபோன் பண்ணி, சுரேஷ் சார், கலைஞரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா கேள்வி, வாட் அ கிரேட் மேன், லிஜெண்ட். அவர் ரைட்டிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க கேட்டார். சார் அந்த மாதிரி ரைட்டர்லாம், ஓ வாட் ஃபிலிம்ஸ், என்னெல்லாம் டைலாக்ஸ், என்னெல்லாம் இஸ் கிரேட். ஒரு நிமிஷம் சொல்லி இங்கே பேசுங்க அவர்கிட்ட கலைஞருக்கு ஃபோனை கொடுத்துட்டார். ஷாக் ஆனேன் பாருங்க. அன்றைக்கி நான் கலைஞர் பேசுகிறேன், கருணாநிதி அப்படின்னாரு. சார் 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 நான் உயர்ந்துட்டேன். அங்கேருந்து வீட்டில் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகிறேன், கொஞ்சம் வரீங்களா கோபாலபுரம், எங்கே வேணால் வர ரெடி. நான் உடனே கட் பண்ணி ஐ ரேஸ்ட் டு கோபாலபுரம். ஃபஸ்ட் டைம் ஃப்ளஷ் அண்ட் பிளட்டில் ஐ மெட். அவர் அங்கே உட்காந்து ஃபஸ்ட்டு திங், உங்கள் பாஷா படம் நான் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஹி நோஸ் வாட் டு டாக், ஹவு டு டாக், ஹவு டு அரவணைக்குன்னு அவர்கிட்ட கற்றுக்கணும். பியூட்டிஃபுல்லி ஹி ஸ்போக். அந்த ஃபிலிமோட ப்ளஸ் எல்லாம் சொன்னார். ஸ்க்ரீன் பிளே பற்றி, ரஜினி சாரை பற்றி ரொம்ப ரசித்து பேசினார். நான் ஒரு படம் பண்ண சொல்கிறேன் பா விஜய், ஒரு புக், அது நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா கேட்டார். சுவாமி இதை விட ஐயா, இதை விட இன்னொரு பாக்கியம், டெஃபினட்டாக பண்ணுறேன். அந்த ஒரு 6 months அவரோட ட்ராவல் பண்ண எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஹி வாஸ் த சீஃப் மினிஸ்டர் அப்போ. ஆனால் 4 o'clock எழுந்துட்டு 6க்குள்ளே அப்படி என்னோடய பர்சனல் டைம் அது சொல்லி டயலாக்ஸ் எழுதி ரெடியாக வச்சுப்பார். கார்த்தால் என்னை 8 மணிக்கு கூப்பிடுவார், இல்லைன்னா ஈவினிங் 6 மேலே கூப்பிட்டுட்டு டயலாக் படிப்பார். எவ்ரி டே திஸ் வாஸ் அ ருட்டீன், ஃபுல் பிக்சர். ஹி வாஸ் ரைட்டிங் டயலாக்ஸ், ஸ்க்ரீன் பிளே இப்படி பண்ணலாமா கேட்டுகிட்டே இருந்தார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், அந்த சீனுக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெட்டராக இருக்கலாமோ அப்படின்னு ஃபீலிங் வந்து பாவிஜிட்ட சொன்னேன், சொல்லலாமா சார்கிட்ட? சொல்லு அப்படின்ட்டார். நான் தைரியமாக, ஐயா இந்த சீன் இன்னும் கொஞ்சம் பாக்கி சீன்ஸ் எல்லாம் பிரமாந்த மாதிரி இது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சைலன்ஸ், பின் ட்ராப் சைலன்ஸ். எல்லாரும் ஐயா அப்படியே பார்த்துட்டு இருந்தார். பேனா கையில் இருந்து, பேடு கையில் இருந்தது, பேடு கொடுத்தாரு, பேனா மூடிட்டாரு. என்னையே பார்த்து நான் அவ்வளோதான், நம்ம க்ளோஸ், முடிஞ்சு போச்சு நம்ம கதையை வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு சினிமாவில் டைரக்டர் தான் ரொம்ப முக்கியம். ஒரு ரைட்டர் டைரக்டர் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்ட்டு. So look at the respect he gives to a director. That's amazing. And full pictureல ரஷ்ஷை பார்ப்பார், சீன்ஸ் பார்ப்பார். எவ்ரி டைம் அவருக்கு வந்து
படம் எப்படி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கா, இன்னும் பெட்டர் பண்ணலாமா. வாட் பேஷன், வாட் லவ் ஹி ஹேட் ஃபார் சினிமா. அதில் அந்த டைமில் எனக்கு உதயநிதி சாரை மீட் பண்ணுற சான்ஸ் பல தடவை கிடச்சிது. அவரும் படம் பார்த்தாரு, ரஷ் பார்த்தாரு, பிக்சர் பார்த்தாரு. இட் வாஸ் அ நைஸ் ட்ராவல். ஆனால் ஆடியோ ரிலீஸ்க்கு நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டாலின் சார் வீட்டுக்கு போனேன். அம்மா இருந்தாங்க அங்கே. நல்ல காஃபி சாப்பிட்டேன். அப்போது ஆல்பம் எல்லாம் பார்த்துட்டு சார் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல். சுரேஷ் சார், லாஸ்ட் 6 months-ஆக அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. அவருக்கு சினிமான உயிர். அந்த 6 மாதமாக அது தொடர்ந்து சினிமாவை பற்றி பேசி இந்த சினிமா